என போற்றப்படும் கும்பகோணம் ராமசாமி திருக்கோவிலில் நவராத்திரி உற்சவத்தின் 5ஆம் நாளான இன்றிரவு சுக்ரீவன் பட்டாபிஷேக காட்சியை அழகாக கண்முன் நிறுத்தும் வகையில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி ராமாயணம் காவியத்தில் முக்கிய சம்பவங்களை நினைவு கூறும் வகையில் பொம்மைகளை கொண்டு காட்சிப்படுத்தி அசத்தியும் இருந்தனர். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் சடாரி சாற்றி தீர்த்தம், துளசி மற்றும் குங்குமம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமசாமி திருக்கோவில் தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்க மன்னரால் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட மிக பழமையான வைணவ திருக்கோவிலாகும். இங்கு மூலவர் ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இக்கோவிலின் உட்பிரகாரத்தினை மும்முறை வலம் வந்தால் ராமாயண கதையினை முழுமையாக காட்சி வடிவில் வண்ண வண்ண ஓவியமாக காணலாம். இந்நிலையில் இத்தகைய சிறப்பு பெற்ற வைணவ தலத்தில் கடந்த 3ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் நவராத்திரி உற்சவம் தொடங்கி நாள்தோறும் விதவிதமான ராமாயண காட்சிகளை நினைவுபடுத்தும் வகையில் குழு அமைக்கப்பட்டு வருகின்றது. உற்சவத்தின் 5ஆம் நாளான இன்றிரவு சுக்ரீவனின் பட்டாபிஷேகம் கோலம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக சுக்ரீவன் தனது மனைவி ரோமாவுடன் வீற்றிருக்க அவருக்கு லட்சுமணன் பட்டம் சூட்டும் பட்டாபிஷேக காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அருகில் சீதா தேவி சமேதராய் ராமபிரான் வீற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை ஏராளமானோர் தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். இது தவிர கோவிலில் விதவிதமான பெரிய பொம்மைகளை கொண்டு ராமாயண காட்சிகளை கண்முன் நிறுத்தும் வகையில் காட்சிப்படுத்தியிருந்தனர். குறிப்பாக ராமன் ஜனனம், அகல்கை சாப விமோச்சனம், தனோத்பங்கம், சீதா கல்யாணம், கைகேயி ராமாயண வனவாசம் செல்லுதல், குகசுக்கியம், பரதனுக்கு பாதுகை அளித்தல், பாதுகா பட்டாபிஷேகம், ஜடாயு மோட்சம், வாலிவதம், கணையாளி கொடுத்தல், சூடாமணி கொடுத்தல், சஞ்சீவி அனுமன், ராவண வதம், சமபோஜனா என பலவிதமான ராமாயண காட்சிகள் அழகாக கொழு பொம்மைகளை கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தனர். இதனையும் திரளானோர் கண்டு ரசித்தனர். நவராத்திரி உற்சவத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் சடாரி சாற்றி தீர்த்தம், துளசி தளம் மற்றும் குங்குமம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.